ஒரு துருப்பிடித்த சைக்கிளில் 12 வயது இளைஞர் என்ன பண்ணுறாரு, சைக்கிளை ஓட்டிட்டு வராரு. ஓட்ட முடியாமல் ஓட்டுறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி இருக்காங்க, அவங்களுடைய தங்கச்சி. ஒரு பெரிய மேடு வருகிறது. அந்த பையனால் ஓட்ட முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் உட்காந்துட்டு தங்கச்சியை சைக்கிளை தள்ளு அப்படின்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, காரை விட்டு இறங்கி அந்த தம்பியை பார்த்து, ஏன்பா இந்த மேட்டு மேலே ஜம்பமாக நீ மட்டும் சைக்கிளை ஓட்டு வர, அந்த சிறுமியை தலை சொல்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் சார், எங்கள் அண்ணன் எப்போவுமே இப்படி தான், அந்த மேடு வரும்போது அவரால் ஓட்ட முடியாது, நான் தான் இறங்கி தள்ளணும் அப்படின்னு சொல்ல, அந்த பையனா, சார் துரு பிடிச்ச சைக்கிள்ங்க, டபுள்ஸ் போனால் இங்கேருந்து போலீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, சைக்கிளில் அதாவது காற்றை பிடிங்கி விட்ருவாங்க டியூப்பில், டபுள்ஸ் போகவே முடியாது அப்படின்னு சொல்ல, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் டபுள்ஸ் போகலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தார். உடனே தலைவர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு, பாப்பா நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய படத்தில் ஒரு பாடலில் கோரஸ் பாடின அந்த பொண்ணு தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, சரி சரி நீங்கள் இப்பொழுது சங்கீதம் கற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் வசதி இல்லை அப்படின்னு சொல்ல, தலை சொல்லிக்கிறீங்க, பாருமா இனிமேல் நீ சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும், சரியா, மாதம் மாதம் உனக்கு 100 ரூபாய் நான் அனுப்புகிறேன்னு சொன்னாராம். அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம்.